கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம்முடைய தேசத்தினுடைய சுதந்திர தின நாள். சுதந்திரம் அடைந்த நாளை நாம் எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 1947 வருஷம் ஆகஸ்ட் 15 நம்முடைய தேசம் சுதந்திரமானது. எத்தனையோ வீரர்கள் தியாகமாக நம்முடைய தேசத்திற்காக பாடுபட்டதினாலே இன்றைக்கு நாம் சுதந்திர இந்தியாவை நாம் சந்தோஷமாக நாம் வாழ்ந்து வருகின்றோம். எனவே நாம் இந்திய தேசத்திற்காக கர்த்தரை நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கிருபை, அவருடைய சமாதானம், அவருடைய ஆளுகை இன்னும் நம்முடைய தேசத்திலே பெருகும்படியாக, தேசத்திலே கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும்படியாக நம் தேவ பிள்ளைகள் எல்லாம் நாம் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம். இந்த நாளிலும் கூட உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்புடனே கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். விசேஷமாக இந்த நாளில் நாம் தியானிக்கும் வசனம் யோவேல் 2 அதிகாரம் 21 வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இங்கு அருமையான வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. தேசம் என்றால் என்ன? தேசத்தில் உள்ள ஜனங்களாகிய நம்மை பார்த்துதான் சொல்லப்படுகின்றது. மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் தேசத்தில் செய்ய போகின்றார். ஆமேன். எவ்வளவோ பரிசுத்தவான்கள் மற்றும் தேவ ஜனங்கள், ஊழியர்கள் என்று சொல்லி இத்தனை காலமும் நம்ம எல்லாரும் தேசத்திற்காக ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து வந்திருக்கின்றோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியா இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் தேசத்திலே செய்வார் என்று விசுவாசிப்போம். ஆமேன். என்ன பெரிய காரியங்களெல்லாம் எப்படி செய்ய போகிறார்? இதை தொடர்ந்து கூட இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, வனாந்திரத்தில் மேய்ச்சல் உண்டாகுமாம். அதுக்கப்புறம் சீயோன் குமாரரே, உங்கள் கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூறுங்கள், அவர் உங்களுக்கு தக்கபடி முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். இப்போது வனாந்திரத்துலெல்லாம் மேய்ச்சல்கள் உண்டாகும். அப்போ மிருக ஜீவன்களுக்கெல்லாம் நல்ல ஆகாரம் உண்டாயிருக்கும், விளைச்சல் உண்டாயிருக்கும். அதே போல் முன்மாரியையும் பின்மாரியையும் கர்த்தர் தேசத்திலே வருஷிக்க பண்ணுகிறார். இது நிமித்தமாக களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அதனோடு கூட ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புல்கள் இவைகள் எல்லாம் பட்சித்து போட்ட வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய தேசத்திற்கு முன்மாரியை பின்மாரியை வருஷிக்க பண்ணி நல்ல விளைச்சலை கொடுத்து போதுமான ஆகாரத்தினால தேசத்தின் ஜனங்களை அவர் திருப்திப்படுத்துவார். அதனோடு கூட பின்மாரி ஆகிய பரிசுத்த ஆவியையும் நமக்கு அனுப்பி கொண்டே இருக்கின்றார். நாம் கடைசி காலங்களை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆவியானவர் பின்மாறி மழையாக ஊற்றப்படுகின்றார். இதே யோவேல் 2 அதிகாரம் பின்பகுதியில் நம்ம பார்த்தோமானால் பாருங்க, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகின்றார். அப்போது ஒரு பெரிய எழுப்புதலை நம்ம பார்க்க போகின்றோம். வாலிபர்கள் எல்லாம் அப்படி கர்த்தருக்குள்ளாக அவங்க ஆவியினால் நிரப்பப்படுவதையும், அவங்க வைராக்கியமாய் பரிசுத்தமாய் எழும்புவதையும், அதே நேரத்தில் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகளை எல்லாம் கர்த்தர் நிரப்பி வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். இவ்வளவு பெரிய காரியங்களை நம் தேசத்தில் நிச்சயமாக அவர் செய்ய போகின்றார். அதனோடு கூட பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும்
ரட்சிக்கப்படுவான் என்று இந்த கடைசி வசனத்தில் எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய நாள் வரப்போகிறது. அது பெரிதும் பயங்கரமான நாளாக இருக்கும். ஆனால் அதற்கு முன்பதாக கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் பெரிய காரியங்களை செய்வார் என்பதுதான். தேவ பிள்ளைகளை சந்தோஷமாயிருங்கள். பெரிய காரியங்களை செய்யும் பொழுது தம் ஜனத்தை நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ சுதந்திர தினமாகிய இந்த நாளிலே நாங்கள் எல்லாரும் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இந்தியாவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். நல்ல எல்லா வளங்களும் மிகுந்திருக்கின்ற நல்ல ஒரு தேசமாக எங்கள் இந்தியாவை நீர் ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இதோ இமயம் முதல் குமரி வரைக்கும் இதோ உம்முடைய சமாதானம், தேவ பாதுகாப்பு ஆண்டவரே எங்கள் தேசத்திலே பெருகுவதாக. ஆண்டவரே, இந்த சுதந்திரம் அடைந்திருக்கிற எங்கள் இந்திய தேசத்திற்கு தேவையான சகல அனுகூலத்தையும் செய்வீராக. ஆண்டவரை உம்மை தொழுது கொள்ளுகிற யாரையும் நீர் ரட்சித்து ஒரு பெரிய எழுப்புதலை நீர் காணச் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். எங்கள் இந்தியாவின் தலைவர்களை ஆண்டவரே, இதோ சுதந்திரம் அடைவதற்காக போராடின தலைவர்களை நினைக்கின்றோம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்தை வழிநடத்துகின்ற ஆட்சியில் இருக்கின்ற ஆண்டவரே பிரதம மந்திரியிலிருந்து ஆண்டவரே அப்பா முதலமைச்சர்கள் மற்றும் ஆண்டவரே அரசாங்கத்தில் உயர் பதவிகளில் இருந்து உக்கிரான பொறுப்போடு கூட தேசத்தை நடத்தி செல்லுகின்ற ஒவ்வொரு தலைவர்களையும் நீர் நினைத்தருளுவீராக. கர்த்தாவே, எங்கள் தேசத்தில் சமாதானம், எல்லைகளிலே பாதுகாப்பு பெருகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. விசேஷமாக இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாத டிவியினுடைய வாலிபர்களுக்கான ஒரு நாள் சிறப்பு கூட்டம் நடைபெறுகின்றது. இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் இந்த வாலிப பிள்ளைகள், தம்பி தங்கச்சிமார், இந்த கூட்டத்தை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன்.